தமிழகத்தில் கையில் எழுதி தரும் பட்டாக்கள் மேனுவல் பட்டா என்று அழைக்கிறார்கள். இந்த கையில் எழுதி தரும் பட்டாக்களை வழங்கும் நிலை முழுமையாக நீக்கப்பட்டு ஆன்லைன் வாயிலாக பட்டாக்கள் தற்போது வழங்கப்படுகிறது. பழைய பட்டாக்களும் ஆன்லைன் ஆகிவிட்டது. இந்நிலையில் தமிழக அரசின் செயல்பாட்டால் தனி பட்டாவாக உள்ள மனையோ வீடோ பத்திரப்பதிவு நடைபெறும் சூழலில் பதிவுக்கு பிறகு சொத்து வாங்கிய நபரின் பெயருக்கு பட்டா தானாகவே மாறும் நிலைமைக்கு வந்துவிட்டது. என்றாலும் சில இடங்களில் பட்டாக்கள் வேண்டுமென்றே தகவல்களை தப்பும் தவறுமாக பதிவு செய்யப்படுகிறது. அதை சரி செய்ய அவர்களை மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் தேடி செல்லும் சூழலை உருவாக்கப்படுகிறது. இந்த விஷயத்தில் தமிழக அரசு சிறப்பு கவனம் செலுத்தி பட்டா மாறுதலுக்கு சிறப்பு கூடுதல் சலுகையை அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் மேனுவல் பட்டா தற்பொழுது மாற்றப்பட்டு அவர்களுக்கும் ஆன்லைன் வாயிலாக பட்டா வழங்குவதற்குண்டான வழிவகைகளை தமிழக அரசு செய்திருக்கிறது என்பதை பற்றி, மேலும் இது குறித்து கூட்டுப்பட்டாவையும் தனிப்பட்டாவாக மாற்றுவது என்பது குறித்து நமது கடையர் செய்தி பிரிவில் பார்க்க போகிறோம். கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவாக மாற்றுவது எப்படி என்பது பற்றித்தான் நமது கடையர் செய்தி பிரிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பட்டா என்பது ஒரு குறிப்பிட்ட நிலத்தின் உரிமை தொடர்பாக தமிழக அரசின் வருவாய்த்துறையான நில உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் ஒரு ஆவணமாகும். பட்டா விவரங்கள் குறித்து கிராம கணக்கு பதிவேடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். பட்டா ஆவணத்தில் மாவட்டம், வருவாய் வட்டம், கிராமம், நிலத்தின் சர்வே எண் மற்றும் பரப்பளவு, நிலத்தினுடைய தன்மை, அதற்கு எவ்வளவு வரித்தொகை, உரிமையாளருடைய பெயர் மற்றும் அவருடைய தந்தை அல்லது கணவர் பெயர் என்று தேவைப்பட்டால் நிலத்தினுடைய பற்றிய கூடுதல் குறிப்புகள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தனிப்பட்டா பற்றி பார்த்தோம் என்று சொன்னால், தனிப்பட்டா என்பது தனிநபர் ஒருவர் பெயரில் இருக்கும். தனிப்பட்டாவில் நிலத்தின் சர்வே எண், சர்வே உட்பிரிவு செய்யப்பட்டிருக்கும். புல எண் வரையப்பட்டிருக்கும். அந்த புல எண் வரைபடத்திலேயும் தனிப்பட்டா உடையவரின் நிலத்திற்கு உட்பிரிவு வரைபடம் வரையப்பட்டு இருக்கும். தனிப்பட்டாவின் பெயர், நில அளவு, புல எண் உட்பிரிவு நில அளவை புத்தகத்தில், அதாவது த ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்ஸ் என்று சொல்லுவாங்க, அதை MFP, அதாவது உட்பிரிவு ஆகிய விவரங்கள் அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்போ கூட்டுப்பட்டா பற்றி நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா, இந்த கூட்டுப்பட்டாவில் நிலத்தின் அளவு, சர்வே எண், சர்வே உட்பிரிவு எண் மட்டுமே இருக்கும். ஆனால் நில அளவை புத்தகத்தில், அதாவது ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்கில் உட்பிரிவு, அதாவது சப்டிவிஷன் இருக்கவே இருக்காது. மேலும் தனித்தனியாக யார் யாருக்கு எவ்வளவு நிலம் உள்ளது என்று குறிப்பிடப்பட்டு இருக்காது. நிலத்தில் 2 பேரோ அல்லது 4 பேரோ அல்லது பல பேரோ ஒவ்வொரு பக்கத்திலையும் அனுபவிப்பார்கள். அவர்கள் பெயர்கள் எல்லாம் கூட்டுப்பட்டாவில் இருக்கும். கூட்டுப்பட்டாவில் உரிமையாளர்களின் தனித்தனி மனை நில அளவை புத்தகத்தில், அதாவது ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்கில் உட்பிரிவு செய்யப்பட்டு இருக்காது. ஒவ்வொருடைய சொத்திற்கு கூட்டுப்பட்டா இருந்தால் அவை தனிப்பட்டாவாக மாற்றிக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இந்த கூட்டுப்பட்டாவில் இருக்கும் ஒரு சொத்தை ஒரு நபர் மட்டும் தனியாக பிரித்து தனிப்பட்டா வாங்க கூட்டுப்பட்டாவில் உள்ள அனைத்து நபர்களும் கையெழுத்து போட வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த கூட்டுப்பட்டாவில் இருக்கும் ஒரு நபர் கூட்டு சொத்தில் அவருக்கு எவ்வளவு பரப்பளவு சொந்தம் என்பதற்கு உரிய ஆவணம் இருந்தால் போதுமானது. இந்த ஆவணத்தின் அடிப்படையில் கூட்டுப்பட்டா சொத்தில் இருந்து நமக்கு உரிய பங்கை உட்பிரிவு செய்து தனி பட்டாவாக பெறுவதற்கு வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இணைய வழியில், அதாவது ஆன்லைன் வழியில் விண்ணப்பிக்க வேண்டும். பின்பு நில அளவையர், அதாவது சர்வேயர் விண்ணப்பத்தாரின் இடத்தை பார்வையிட்டு ஆவணம் மற்றும் அனுபவம் அடிப்படையில் உரிய இடத்திற்கு உட்பிரிவு செய்து விண்ணப்பத்தாரின் பெயரில் தனி பட்டா வழங்க இணைய வழியில் பரிந்துரை செய்வார். பிறகு வருவாய் வட்டாட்சியர் இணைய வழியிலேயே ஒப்புதல் அளித்து பிறகு கூட்டுப்பட்டா தனி பட்டாவாக மாறி பயன்பெறுவார்கள் என்பது குறித்து பொதுமக்களினுடைய பாதுகாப்புக்கும் அவருடைய சொத்தின் பாதுகாப்பிற்கும்
அவர்களுடைய அனுபவத்திற்கும் மகிழ்ச்சிகரமாக ஒரு வீட்டை கட்டி சந்தோஷமாக வாழ்வதற்கு நமது கடையர் செய்தி பிரிவில் வந்து இந்த நகராட்சி, மாநகராட்சி, கிராமம், பஞ்சாயத்து போன்றவற்றில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய நிலத்தை, அதாவது வீட்டு மனை நிலத்தை வந்து வீட்டு மனையாக இருந்தாலும் சரி, அது ஒரு நிலமாக இருந்தாலும் சரி, அது ஒரு தோட்டமாக இருந்தாலும் சரி, அதை வந்து பட்டா, கூட்டுப்பட்டா, தனிப்பட்டா, கூட்டுப்பட்டா, இது நமக்கு வேண்டுமென்ற நமக்கு உண்டான சொத்தை நாம் எப்படி பட்டா வாங்கி அதை அனுபவிக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நினைக்கக்கூடியவர்களுக்கு நமது கடையர் செய்தி பிரிவின் வாயிலாக கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவாக மாற்றுவது என்பது குறித்து விளக்கத்தை பதிவு செய்கிறோம். மேலும் பல செய்திகள், பல மக்களுக்கு பயனுள்ள செய்திகளை நமது கடையர் செய்தி பிரிவு தொகுத்து வழங்கும் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு விரைவடைகிறோம். நன்றி, வணக்கம். பட்டா மாறுதல் விவரம் அறிய வருவாய்த்துறையில் புதிய வசதியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சொத்துக்களின் பட்டா தொடர்பான முந்தைய மாற்றங்களை அறிந்து கொள்வதற்கான புதிய வசதியை வருவாய்த்துறை விரைவில் அறிமுகம் செய்ய இருக்கிறது. வீடு, மனை போன்ற சொத்துக்களை வாங்கும்போது அதற்கான பத்திரத்தை சரிபார்ப்பதுடன் பட்டாவையும் ஆய்வு செய்ய வேண்டும். பத்திரப்பதிவு, கட்டட அனுமதி போன்ற பல்வேறு பணிகளில் செய்யும்போது சம்பந்தப்பட்ட சொத்துக்களுக்கான பட்டா சரியாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. தற்போது ஒரு சொத்துக்கான பட்டா யார் பெயரில் இருக்கிறது என்று மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் அந்த சொத்தை எந்த காலத்தில் எத்தனை பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் மக்கள் அறிய வேண்டியது அவசியமாகிறது. வருவாய்த்துறையில் பட்டா, நில அளவை வரைபடம் போன்றவற்றை ஆன்லைன் வழியே மக்கள் பார்வையிட வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் மாவட்டம், தாலுகா, கிராமம், சர்வே எண், உட்பிரிவு என போன்ற விவரங்களை அளித்தால் கடைசியாக வழங்கப்பட்ட பட்டா தொடர்பான விவரங்களை மட்டுமே கிடைக்கும் வகையில் அந்த குறிப்பிட்ட சர்வே எண்ணில் இதற்கு முன் வழங்கப்பட்ட பட்டாக்கள் தொடர்பான விவரங்களை தெரியாததால் சொத்து அபகரிப்பு, மோசடிகள் தடுக்கலாம். இதற்கான தீர்வாக புதிய வழிமுறைகளை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா, ஒருத்தர் பேரில் பத்திரம் பதிவு செஞ்சுட்டாங்கன்னா, இப்போ கரண்ட்டில் யாருக்கு பத்திரப்பதிவு செஞ்சுருக்காங்களோ அவங்க பேர் தான் அந்த பட்டாவில் வர மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கம்ப்யூட்டரில் இருந்துச்சு. அவங்க இப்போ கரண்ட்டில் யார் பேரில் ரெஜிஸ்டர் இருக்காங்களோ அவங்க பேரில் தான் அந்த பட்டா மாறுதல் மாதிரி இருந்திருக்கும். இப்போ இந்த பட்டா வந்து வேறு யாருக்கோ மாறுதல் செய்கிறதையோ இல்லை வேறு யாருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுற பொழுதையோ சில மோசடிகளை தடுக்கும் வகையில் வந்து இந்த பட்டா இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சுன்ற ஒரு அந்த வில்லங்க சான்றிதழ் போன்று, அந்த ஈசி போன்று வில்லங்க சான்றிதழ் எப்படி யார்கிட்ட இந்த சொத்து இருந்துச்சுன்ற விவரத்தை போல் இந்த பட்டாவையும் அதே மாதிரி இந்த பட்டா யார்கிட்ட இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்ற ஒரு நிலவரத்தை வந்து ஆன்லைன் வாயிலாகவே பார்ப்பதற்கு உண்டான வசதியை வந்து இந்த வருவாய்த்துறை வந்து செய்திருக்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து நமக்கு தெரியுது. அப்படி இருந்தால் கூடுதல் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். வீடு, மனை அதில் வந்து பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருக்கிறது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.